ஹலோ ஃபேமிலி, அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் விக்னேஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது உங்கள் சேனல் விக்னேஷ். ஸோ ஏஎல்பி சிபிடி 1 ஸ்டார்ட் ஆயாச்சு. ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டோட அனாலிசிஸோட நான் வந்துட்டேன். ஓகேவா? ஸோ உங்களோட டைமை அதிகமாக எடுத்துக்க போகிறதுல ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான வீடியோ, அரௌண்ட் 20 மினிட்ஸ்லேயே முடிஞ்சிடும். அண்ட் இதில் நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயங்கள் ஏகப்பட்டது இருக்குது. ஸோ நீங்கள் அடுத்தடுத்த ஷிஃப்ட் எக்ஸாம் கொடுக்க போகிறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை அடுத்த டெக்னீஷியன், ஜேஇ, என்டிபிசி, ஆர்பிஎஃப்னு எக்ஸாம் கொடுக்க வேண்டியவங்களா இருந்தாலும் சரி, உங்களுக்கு வெறும் அனாலிசிஸ் மட்டும் இல்லாமல் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பிடிஎஃப், அடுத்தடுத்து எக்ஸாமுக்கு போகிறவங்க முக்கியமாக படிச்சுட்டு போக வேண்டிய டாபிக், அதுலேருந்து கட்டாயமாக கேள்வி வரும் அப்படிங்கிற மாதிரி நிறைய அட்டாச் பண்ணியிருக்கேன் இந்த பிடிஎஃபோட எண்ட்லேயே. ஸோ அது எல்லாமே எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட டெலகிராம்லேயே கிடைக்கும். ஆல்ரெடி நீங்கள் ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா நோ ப்ராப்ளம். புதுசாக நீங்கள் ஜாயின் பண்ணணும்னா எல்லா லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது. ஃபர்ஸ்ட் கமெண்ட்டாகவும் பின் பண்ணி வச்சுருக்கேன். ஜஸ்ட் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த பிடிஎஃப் உங்களுக்கு இந்த டேட்டை போட்டே கிடைக்கும். அண்ட் மறக்காமல் இந்த பிடிஎஃபை மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, அடுத்த எக்ஸாம் கொடுக்க போகிறவங்க, வேறு ஏதாவது குரூப்ஸ் இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். வெறும் அனாலிசிஸ் இல்லை, நிறைய விஷயங்கள் இதில் நான் கொண்டு வந்திருக்கேன். அண்ட் தென் எக்ஸாமோட லெவல், பேப்பரோட லெவல் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸி டு மாடரேட்டுன்னு எல்லாருமே சொல்கிறாங்க. அட்டன் பண்ணிட்டு வந்த எல்லாருமே ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட் சிபிஎஸ்சி புக் பேஸ்டு தான். ப்ரீவியஸ் இயரில் ரிப்பீட் ஆன கொஷின்ஸை நிறைய ரிப்பீட்டராகவும் பார்க்க முடியுது கிளியராக. சரியா? ஸோ சிபிஎஸ்சி புக்கை படித்தவங்களுக்கு சூப்பர். ஸோ நீங்களா ப்ரிப்பேர் பண்ணணும்னா கண்டிப்பாக சிபிஎஸ்சி புக் 9th and 10th படிங்க, ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் படிங்க. இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஒரு சிபிஎஸ்சி புக்கை ஃபினிஷ் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்னாலும், மறக்காமல் என்னோட சயின்ஸ் கோர்ஸ் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு நம்மளோட ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. லேர்ன் வித் விக்னேஷ் ஆப்போட லிங்க்கும் இருக்குது டெலகிராம் லிங்க்கு கீழே. தென் நீங்கள் கோர்சஸ் வாங்க. கோர்சஸ் வந்தீங்கன்னா இங்கே சயின்ஸ் பேட்ச்னு தனியாக இருக்கும். இந்த பேட்சை பொறுத்த வரைக்கும் மேக்ஸ் அண்ட் ரீசனிங் இருக்கும், இதில் சயின்ஸ் இருக்கும். இதில் நான் கம்ப்ளீட் சிபிஎஸ்சி புக் ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் போட்டிருக்கேன். பெரிய பேட்ச், கவர் பண்ண நிறையவே டைம் எடுக்கும். ஸோ ரொம்ப லாஸ்ட் மினிட்ல இருக்கீங்கன்னா நீங்களாம் பர்ச்சேஸ் பண்ணுவேன்னா, அடுத்தடுத்த எக்ஸாம்ஸ் கொடுக்க போகிறவங்களுக்கு சயின்ஸை பற்றின ஐடியாவே இல்லை அப்படின்னா மறக்காமல் டெமோ வீடியோ இருக்குது. நான் எப்படி டீச் பண்ணுறேன்னு பார்த்து அந்த வீடியோஸ் உங்களுக்கு புரிஞ்சா மறக்காமல் உள்ளே போங்க. பை நோ கிட்ட கூப்பன் இருக்கும், டச் பண்ணி நீங்கள் பை பண்ணிக்கலாம். ஆர் எனி டவுட் அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் நம்பரும் கீழே இருக்குது. ஸோ இது மேக்ஸ் அண்ட் ரீசனிங் பேட்சோட டீடைல்ஸ். அண்ட் இது சயின்ஸை பொறுத்த வரையும் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் கிளாஸஸ், நோட்ஸ், பிடிஎஃப் எல்லாமே இருக்குது. சரியா? வித் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ். ஸோ அனாலிசிஸ்குள்ளே போயிடலாம். அனாலிசிஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டூடெண்ட் ஷேர் பண்ணுற கொஸ்டின் அண்ட் அதர் யூடியூப்ஸ்லேருந்து நான் எடுத்த கொஸ்டின்ஸ். ஸோ இந்த அனாலிசிஸை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ரஃப்பாக பாருங்கள். சில எரர், சில கொஷின்ஸில் ஏதாவது மாற்றம் இந்த மாதிரிலாம் இருக்கலாம். அசல் கொஷின்ஸ் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கலாம். பட் உங்களுக்கு நல்ல ஒரு ஐடியா, நல்ல ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அண்ட் தென் நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி வெறும் அனாலிசிஸ் மட்டும் இல்லை, அடுத்து போகக்கூடிய நீங்கள் எல்லாரும் என்னென்ன டாப்பிக்கை மஸ்ட் ரீட், இதுலேருந்து கொஷின்ஸ் வரதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். கண்டிப்பாக இதுலேயே உங்களுக்கு கொஷின்ஸ் மாட்டோம். சரியா? அந்த மாதிரி இருக்கக்கூடிய இதெல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது எல்லாமே சேர்த்து இந்த பிடிஎஃபோட நான் உங்களுக்கு தரப்போகிறேன். ஸோ இந்த வீடியோவை தயவு செஞ்சு அடுத்தடுத்து போகிறவங்க ஃபுல்லாக பாருங்கள் அண்ட் பிடிஎஃபை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ ஓவராலாக என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஆஸ் பர் நோட்டிஃபிகேஷனில் என்னென்ன கொடுத்துருக்காங்களோ, இதில் எவ்வளோ கேட்போனோ அந்த மாதிரி ரஃபாக கேட்டிருக்காங்க கொஸ்டின். சயின்ஸில் இவ்வளோ, மேக்ஸில் இவ்வளோ, ரீசனிங்கில் இவ்வளோன்னு ஓரளவுக்கு கரெக்டாக கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. தென் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் நான் மறுபடியும் சொன்ன மாதிரி சிபிஎஸ்சி புக்ஸ் பேஸ்டு கொஷின்ஸ் தான். ஸோ அதான் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்த்தவங்க ப்ளஸ் சிபிஎஸ்சி புக்கை பார்த்தவங்க. ஸோ நம்ம சயின்ஸ் கோர்ஸில் இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப ஹாப்பி. கொஸ்டின்ஸ் அப்படியே வந்திருக்கு, டைரக்ட் கொஸ்டின்ஸ். ரொம்பவே நான் நினச்சேன் ஹை லெவலாக வரும் அப்படின்னு, கொஞ்சம் டஃப்பாகவே வரும் அப்படின்னு. பட் ஈஸி டு மாடரேட் லெவல் அப்படின்னு சொல்கிறாங்க ப்ரிப்பேர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ். சரியா? ஸோ இதெல்லாம் ஒரு ரஃப் ஐடியா. இதில் ப்ளஸ் ஆர் மைனஸ்லாம் இருக்கும். ஓகே. ஸோ நான் கொண்டு வந்த சில ஜிகே, மேத்ஸ், ரீசனிங்கில் ரொம்ப கிடைக்கல. சரியா? சயின்ஸ் அண்ட் அதர் கொஷின்ஸ் இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா மெயினாக என்னென்ன டாபிக் அடுத்த ஷிஃப்ட் கொடுக்க போகிற நீங்கள்லாம் பார்க்கணுன்னா, இந்த ஃபெஸ்டிவல், இந்த புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ், கவர்மெண்ட் ஸ்கீம்ஸு, அண்ட் தென் சில முக்கியமான லொக்கேஷன்ஸ், இதெல்லாமே இம்பார்ட்டன்ட் மோனுமெண்ட்ஸ், இம்பார்ட்டண்டான லொக்கேஷன்ஸ், இதெல்லாமே பார்த்துட்டு போகிறது ரொம்பவே நல்லது. ஸோ ஜிகேல கேட்கப்பட்ட பல கேள்விகள், இந்த சாங்காய் ஃபெஸ்டிவல், அக்பரோட ஃபாதர் அண்ட் லக்கி மேலா, பதஞ்சலி யோகாவோட ஃபிலாசபி, சில ஜிகே கொஷின்ஸ்க்கு எனக்கே ஐடியா இல்லை ரியலி. ஸோ இந்த மாதிரியான கொஷின்ஸ் வந்திருக்கு. கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துட்டு போங்க. அண்ட் நம்ம ஸ்டூடெண்ட்டே ஒருத்தர் சொன்னார் 2024 இருந்து தான் கரண்ட் அஃபேர்ஸ் கேட்ட மாதிரி.
ஸோ இந்த வீடியோ இந்த ஷிஃப்ட் அட்டன் பண்ண நீங்கள் யாருன்னா பார்த்துருந்தா உங்களுக்கு வேற ஏதாவது கொஷின்ஸ் ஞாபகம் இருந்தாலும் தாராளமாக கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா எனக்கு கிடைச்ச சில கொஷின்ஸ் தான் நான் வந்து கொண்டு வந்திருக்கேன். ஓகேவா? ஸோ கேபினெட் செக்ரட்டரி கொஸ்டின் கேட்டிருந்ததா சொன்னாங்க டிவி சோமநாதன். ஃபெஸ்டிவல் 2-3 கொஸ்டின் நான் பார்த்தேன் அனாலிசிஸ்ல ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னது. அண்ட் தென் டிஆர்டிஓட ஹெட் குவார்டர்ஸ். ஸோ இம்பார்ட்டன்ட் ஆர்கனைசேஷனும் அந்த ஆர்கனைசேஷனோட ஹெட் குவார்டர்ஸ்லாம் பார்த்துட்டு போங்க. இதில் பார்க்கும்போது பார்த்தீங்களா ரொம்ப செலக்டடான ஜிகே டாபிக்ஸ். இந்த ஜிகே டாபிக்ஸ்லாம் நான் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸில் ஏற்கனவே கொடுத்துருக்கேன். மறுபடியும் அந்த இம்பார்ட்டன்ட் டாபிக் பிடிஎஃபையும் ஷேர் பண்ணுறேன். அதில் இருந்தால் மேக்ஸிமம் ஜிகேவே வந்திருக்கு. சரியா? தென் கிரிக்கெட் பேஸ் பண்ண கரண்ட் அஃபேர்ஸ் எப்பயுமே கேட்பாங்க. பிசிசிஐ ஐசிசி சேர்மன் ரிலேட்டடாக கேட்டிருக்காங்க. தென் ஜிஞ்சி ஃபோர்ட் லொகேஷன் கேட்டிருக்காங்க. தமிழ்நாடு தான். ஓகேவா? இன் விச் ஸ்டேட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஹூ கில்டு மைக்ரோ டயர் ஒரு ஹிஸ்ட்ரி கொஸ்டின். தென் ஃபாதர் ஆஃப் மைக்ரோபயாலஜி ஆண்டனி வான் லீவனாக் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். சரியா? ஸோ ஸ்பெல்லிங் ரொம்ப லாங்காக இருக்கும், ரஃபாக எழுதுறேன். தென் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் 3 to 4 நியூமரிக்கல்ஸ் கேட்டதா சொன்னாங்க. ஃபிசிக்ஸில் என்னென்ன சாப்டர்ல இருந்து நியூமரிக்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் லைட்டில் நியூமரிக்கல்ஸ் கேட்டிருக்காங்க, எலக்ட்ரிசிட்டியில் நியூமரிக்கல்ஸ் கேட்டிருக்காங்க, ஃபோர்ஸில் நியூமரிக்கல் கேட்டிருக்காங்க. இதுதான் நினைக்கிறேன். ஏன்னா அதர் சாப்டர்ஸ் கொஸ்டின்ஸ் கேட்ட மாதிரி எதுவும் ஸ்டூடெண்ட்ஸ் ஷேர் பண்ணல. அண்ட் தென் மீதம் 3-4 கொஸ்டின் தான் நியூமரிக்கல். அப்படிங்கும் போது மீது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தியரி பேஸ் பண்ண என்சிஆர்டி புக்ஸ்ல இருந்து கேட்கப்பட்ட கேள்விகள். சரியா? ஸோ லைட் வந்து பார்த்தீங்கன்னா சன்ல இருந்து எர்த்துக்கு ரீச் ஆகிறதுக்கு அப்ராக்சிமேட்லி 8 minutes 20 seconds ஆகும். அது ஒரு கேள்வியாக கேட்டிருக்காங்க. ட்விங்க்லிங் ஆஃப் ஸ்டார்ஸ் அட்மாஸ்பெரிக் ரிஃப்ராக்ஷன். ஓகேவா? ஸோ ரிஃப்ளெக்ஷன் ரிஃப்ராக்ஷன்லலாம் ரொம்ப ரொம்ப டீப்பாக போயிருக்கோம் நம்ம சயின்ஸ் கிளாஸஸில். பட் அதில் வந்து ரொம்ப பேசிக்கான கொஸ்டின்ஸே கேட்டிருக்காங்க. சரியா? பவர் ஹவுஸ் ஆஃப் த செல் பயாலஜியில் ரொம்ப பேசிக் செல் சாப்டர் வந்து மைட்டோகாண்ட்ரியா. சூசைடல் பேக்னு சொல்லுவோம், லைசோசோம். ஓகேவா? அண்ட் தென் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடோட வாட்டர். இது வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷனாக கேட்டாங்களா இல்லை ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ண சொல்லி கேட்டாங்களா இல்லை ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடோட வாட்டர் வந்து சேரும்போது எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி ஏற்படும், அயனைசேஷன் ஆகும். ஸோ அந்த அயனைசேஷன் பேஸ் பண்ணி கேட்டாங்களான்னு தெரியல. பட் எனிவே ஆசிட் பேசஸ் சால்ட்ஸ் வந்து கான்செப்சுவலான ஒரு கொஸ்டின். தென் மேல் ஹார்மோன் கேட்டிருக்காங்க, டெஸ்டாஸ்ட்ரான். ஃபீமேல் ஹார்மோன் கேட்டிருந்தா ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்ட்ரான் அந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணலாம். பிஹெச் வேல்யூ என்னென்ன பிஹெச் வேல்யூ வந்து இம்பார்ட்டன்டான பிஹெச் வேல்யூ. ஸோ வெறும் இந்த அனாலிசிஸ் மட்டும் இல்லை, நீங்கள் அடுத்து இந்த வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்கள், நிறைய விஷயங்கள் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த பிஹெச் வேல்யூ, இந்த எஸ்ஐ யூனிட்ஸ், அப்புறம் நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய எலிமெண்ட்ஸ், அந்த எலிமெண்ட்ஸோட அட்டாமிக் நம்பர், மாஸ் நம்பர் அண்ட் வேலன்சி, காம்பவுண்டோட நேம், சால்ட்ஸோட நேம், மெட்டல் ஆக்சைட்ஸோட நேம், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் பார்த்துட்டு போங்க பெஸ்ட். வெறும் இதை பார்க்கறது கூட உங்களுக்கு அந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது. தென் செகண்ட் லா ஆஃப் மோஷன் பேஸ் பண்ணி ஃபார்முலா கேட்டாங்களா இல்லை நியூமரிக்கல் கேட்டாங்களான்னு தெரியல, பட் கேட்டிருக்காங்க. ஃபோர்ஸில் ஒரு பேசிக்கான நியூமரிக்கல், இது ஒன்று மட்டும்தான் ஓரளவுக்கு டேட்டாவோட சென்ட் பண்ணாங்க நம்ம ஸ்டூடெண்ட்ஸ். டேட்டா இல்லாமல் கொஷின்ஸ் இல்லாமல் நம்ம அனலைஸ் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம் இல்லையா? ஸோ ஃபோர்ஸில் கேட்கப்பட்ட ஒரு நியூமரிக்கல் பாருங்கள். ஆக்சிலரேஷனோட வேல்யூ இந்த மாதிரி, மாஸோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, ஃபோர்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபோர்ஸோட ஃபோர்ஸை நம்ம என்னன்னு சொல்லுவோம், மாஸ் இன்டூ ஆக்சிலரேஷன் சொல்லுவோம். ஸோ மாஸும் கொடுத்துட்டாங்க, ஆக்சிலரேஷன் வேல்யூவும் டேரெக்டாக கொடுத்துட்டாங்க. ஸோ இதுலேயே மாற்றலாம். ஃபோர்ஸ் கொடுத்துட்டு மாஸ் கொடுத்துட்டு கூட ஆக்சிலரேஷன் கேட்கலாம், இல்லை ஃபோர்ஸ் கொடுத்துட்டு ஆக்சிலரேஷன் கொடுத்துட்டு மாஸ் கேட்கலாம். ஸோ எந்த இடத்துல எதை யூஸ் பண்ணணும், எந்த இடத்துலேருந்து எந்த இடத்துக்கு எதை அனுப்பணும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ரொம்ப பேசிக்கான ஒரு கொஸ்டின் தான். தென் வாஷிங் சோடாவோட ஃபார்முலா கேட்டிருக்காங்க. டீப்பாக பார்க்க வேண்டாம், ஏன்னா நான் வந்து முடிவில் இது எல்லாத்தோட ஃபார்முலா வித் அதோட நேம் எல்லாமே கொடுத்துருக்கேன். சரியா? பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்ட் கனெக்ட் பண்ணுற இடத்த பிரெயின் ஸ்டெம்னு சொல்லுவோம். தென் 2 ஜூல் வந்து பார்த்தீங்கன்னா 3.6 into 10⁶ ஜூல்ஸ். ஜைலம் ஃப்ளோயம் பேஸ் பண்ண கொஸ்டின் ரொம்ப ஈஸி. ஜைலம் பற்றி ஒரு 5 லைன் வரும், ஃப்ளோயம் பற்றி ஒரு 5 லைன் வரும். டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் இருக்கு, ஒவ்வொரு பார்ட்டோட ஃபங்க்ஷன் ஒரு மாதிரி. தென் 4th ஸ்டேட் ஆஃப் மேட்டர் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 5 ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர், சாலிட், லிக்விட் அண்ட் கேஸ். 4th ஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்மா. 5th ஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்-ஐன்ஸ்டீன் கண்டென்சேட், BEC அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கெமிஸ்ட்ரியில் ஒரு பேசிக்கான கொஸ்டின். கான்வெக்ஸ் மிரர்ல இந்த மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் கேட்ட மாதிரி சொன்னாங்க. அதாவது லைட் வந்து பிரின்சிபல் ஆக்சிஸ் முதன்மை அச்சுக்கு பேரலா போகும்போது இமேஜ் எங்க ஃபார்ம் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க போல. இதுக்கும் ஒரு பாக்ஸ் இருக்கு, ஒரு டேப்லர் காலம் போட்ட மாதிரி ஒரு பாக்ஸ் இருக்கு. ஆப்ஜெக்ட் நீங்க எங்க வச்சீங்கன்னா எங்க இமேஜ் விழும் அப்படிங்கிற 2 பாக்ஸ் இருக்கு. கான்வெக்ஸுக்கு தனியா, கான்கேவுக்கு தனியா, அதே மாதிரி லென்ஸுக்கும் இருக்கு. ஸோ கண்டிப்பா படிக்கணும், எல்லாருக்குமே ஈஸி இல்லை. சிபிஎஸ்சி புக்கை படிச்சுட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் படிச்சவங்களுக்கு இது ரொம்ப ஈஸி. அதே மாதிரி சயின்ஸ் கோர்ஸில்
வீடியோஸ் செக் அவுட் பண்ணவங்களுக்கும் இது எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும். தென் I is equal to Q/T எலக்ட்ரிசிட்டியில் ஒரு நியூமரிக்கல் கேட்டிருக்காங்க. இனி வரக்கூடியவங்களுக்கு இதை தான் கேட்கணும் இல்லை. V is equal to IR ஓம்ஸ்லா பேஸ் பண்ண கொஸ்டினும் கேட்கலாம். H is equal to RTA ஸ்கொயர், I ஸ்கொயர் RTன்னு சொல்லுவாங்க. RTA ஸ்கொயர்னா ஈஸியாக மெமரி ஆகும். ஸோ இதுல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, கேட்பாங்க மேபி. அதே மாதிரி சீரீஸ் கனெக்ஷன், பேரலல் கனெக்ஷன், சர்க்கியூட் டயக்ராம் பேஸ் பண்ணி நியூமரிக்கல் கேட்கலாம். ஸோ இந்த ஒரு ஷிஃப்ட் 1 ஈஸியாக வந்துருச்சு அப்படிங்கிறதுனால அடுத்தடுத்த ஷிஃப்ட்டும் இதே மாதிரி வரும் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி அடுத்து வர போகிறவங்க இன்னும் ரெடியாக இருங்க. இது இல்லாமல் இன்னொரு டாபிக்ஸ் வந்து கேட்டால் என்ன பண்ணுறது? ஸோ ரெடியாக இருங்க, சரியா? தென் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க, இந்த சாப்டர்ஸ்ல இருந்தெல்லாம் கொஸ்டின்ஸ் வந்துருந்தது அப்படின்னு. ஓவராலாக எல்லா சாப்டருமே நம்ம இதில் பார்க்க முடியுது இல்லையா? எல்லாத்துல இருந்துமே கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. ஆவரேஜ்லலாம் 1 to 2 கொஸ்டின்ஸ் வந்ததா சொன்னாங்க. பர்சன்டேஜில் 2 கொஸ்டின் வந்ததா சொன்னாங்க. HCF LCMல ஒரு கொஸ்டின், தென் சிம்பிளிஃபிகேஷனில் 2, ட்ரிக்னாமெட்ரியில் 1, DIயில் 1. ஒரே ஒரு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கொஸ்டின், பேசிக் கொஸ்டின் மட்டும் வந்திருந்தது. ஸோ மற்ற கொஸ்டின்ஸோட ஸ்டாண்டர்ட்லாம் எப்படின்னு தெரியல. டைரக்ஷன் பேஸ் பண்ணி ஒரு லென்த்தி கொஸ்டின் வந்துருச்சு ப்ரோ, நான் விட்டேன் அப்படின்னு ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு. ஏன்னா மேக்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுறது கஷ்டம். அந்த 1 ஹவரில் நம்ம கொஸ்டின் பேப்பரை பார்ப்போமா, வெளியே வந்து அனலிசிஸ்க்கு நம்ம சொல்லுவோமா? ஸோ ரொம்ப கஷ்டம். இருக்கிறத மட்டுமே நம்ம பார்ப்போம். பட் ஒன்னேனால ஈஸியாக சொல்ல முடியும், ஈஸி டு மாடரேட்டுங்கிறாங்க. மேக்ஸ் ஈஸியாகவே அட்டன் பண்ணலாம், ரொம்ப டீப்பாலாம் எதுலேயுமே போகல ப்ரோ. இப்போ இது கூட பாருங்களேன், CP 16 ரூபாய், மார்க் ப்ரைஸ் 25% அப் பண்ணி மார்க் பண்ணியிருக்காங்க. 25% டிஸ்கவுண்ட் கொடுத்தா NSP. ரொம்ப சிம்பிள் இல்லையா? 16 rupees CP, அதில் 25% எக்ஸ்ட்ரா வச்சு மார்க் பண்ணால் 4 ரூபாய் எக்ஸ்ட்ரா வச்சு மார்க் பண்ணி 20 ரூபாய்க்கு MP போட்டிருக்காங்க இல்லையா? அதுல இருந்து 25% டிஸ்கவுண்டா. ஸோ 5 ரூபாய் டிஸ்கவுண்ட் போக அப்போ 15. அப்போ அவ்வளோதான், இதான் SP. இதை கேட்டிருக்காங்க, சரியா? தென் அதே மாதிரி ஆவரேஜ் கொஸ்டின், பர்சன்டேஜ். ஸோ நமக்கு ரொம்ப டீப்பாக தெரியல. மேபி கொஸ்டின் பேப்பர் வந்ததும் தெரியும். சில சாப்டர்ல குவாலிட்டியாக கொஸ்டின்ஸ் இருந்திருக்கலாம். குவாலிட்டியாக கொஸ்டின்ஸ் இருந்தால் கண்டிப்பாக டைம் எடுத்துருக்கும், சரியா? ஸோ இதை மட்டுமே வச்சு நம்ம மொத்த பேப்பரையெல்லாம் பார்த்துட முடியாது, ஜஸ்ட் ஒரு ஐடியா. தென் HCF தனியாக கொடுத்துருக்காங்க, LCM தனியாக கொடுத்து ஃபைண்ட் த ப்ராடக்ட். எப்பயுமே உங்களுக்கு தெரியும்ல, இப்போ 2 நம்பர் இருக்குன்னா அந்த 2 நம்பரோட ப்ராடக்ட் HCF இன்டூ LCMக்கு சமமாக இருக்கும். அப்போ இருக்கும்போது இந்த 245 இன்டூ 7 பண்ணிங்கன்னா டைரக்ட் ஆன்சர். ஏன்னா அவங்க கேட்டது ப்ராடக்ட், சரியா? பேசிக்கான ஒரு கொஸ்டின் தான். தென் x + 1/x 5 அப்படிங்கும் போது x² + 1/x square அல்ஜிப்ராவோட ஃபர்ஸ்ட் டைப்பு இன்க்ரீசிங் பவர் பேஸ்டு ரொம்ப பேசிக்கான கொஸ்டின். ஸோ x² + 1/x square கேட்டால் இங்கே என்ன நம்பர் இருக்கோ அதை ஸ்கொயர் பண்ணி -2 பண்ணணும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது ஒன்றுமே இல்லை, ஆன்சர் வந்து 23. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஜாமெட்ரியில் ரொம்ப பேசிக்காக ட்ரையாங்கிள் பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் கேட்டதாக சொன்னாங்க. ஸோ சாரி, இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸில் எனக்கு கொஸ்டின்ஸ் ரொம்ப வரவே இல்லை ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்து. ஸோ நோ ப்ராப்ளம், அடுத்தடுத்த ஷிஃப்ட்டில் வந்துச்சுன்னா நம்ம எப்படி அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ ரொம்பவே முக்கியமான ஒரு கட்டத்துக்கு வருவோம், சரியா? நான் ரொம்ப முக்கியமாக சில பிடிஎஃப் சில மெட்டீரியல்ஸ் கொடுத்துருக்கேன், ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா SI யூனிட், லென்த்தோட SI யூனிட் மீட்டர், மாஸோட SI யூனிட் கிலோகிராம். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டும் இங்கிலீஷ்லேயே பார்த்துட்டு போங்க, இது எல்லாமே சிங்கிள் வேர்டு தான். ஸோ படிக்க அவ்வளோ டஃப்பாக இருக்காது, சரியா? டைமோட SI யூனிட் இது, கரண்ட்டோட SI யூனிட் இது, டெம்பரேச்சரோட SI யூனிட் இது. இது எல்லாமே கூட எல்லாருமே பண்ணிடுவீங்க திடீர்னு உங்களோட எக்ஸாமில். அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸோட SI யூனிட் என்னன்னு கேட்டால் மோல், ஓகேவா? மோல் கான்செப்டில் இது உங்களுக்கு வரும். லூமினஸ் இன்டென்சிட்டியோட SI யூனிட் கேட்டால் கேண்டலா, அதோட சிம்பிள்ஸ், சரியா? தென் இங்கே வாங்க, டென்சிட்டி, ஸ்பீடு, வெலாசிட்டி, ஆக்சிலரேஷன், ஃபோர்ஸு, ப்ரெஷர், இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ், மஸ்ட் மெமரி இதெல்லாம். ஸோ ஷுவராக டேரக்ட் கொஸ்டின். கொஞ்ச நேரம் இருந்தால் போதும், ஒரு 15 to 20 minutes இருந்தால் கடகடன் இது எல்லாமே பார்த்துக்கோங்க, சரியா? அதோட டீடைல் டெரிவேஷன் அண்ட் அதோட SI யூனிட்ஸ் இது, ஓகேவா? இதெல்லாம் SI யூனிட்ஸ் தான் மேக்ஸிமம் உங்களை கேட்கலாம். ஓகே, இது எல்லாத்தையுமே மனப்பாடம் பண்ணிட்டு போயிடுங்க. ரெசிஸ்டன்ஸ்லாம் அன்லிமிட்டடாக கேட்டிருக்காங்க. மின்தடையின் SI யூனிட் கேட்டிருக்காங்க, எலக்ட்ரிக் சார்ஜோட SI யூனிட் அத்தனை தடவை கேட்டிருக்காங்க. அதே மாதிரி இதுவும் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸு, மேக்னெட்டிக் ஃபீல்டு ஸ்ட்ரென்த்து, லூமினஸ் ஃப்ளக்ஸ், இது மூணுமே இம்பார்ட்டன்ட். இதுவுமே அண்டர் ரேட்டட், பட் எக்ஸாம்ஸில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த கொஸ்டின்ஸை, சரியா? ஸோ அனாலிசிஸை விட இது ரொம்ப முக்கியம். நான் அனாலிசிஸை கூட ரொம்ப குவிக்காக முடிச்சிட்டேன். அப்கமிங் ஷிஃப்ட்டு அதர் எக்ஸாம்ஸ்க்கெலாம் போகிறவங்க சயின்ஸில் இது எல்லாத்தையுமே ரொம்ப பயங்கரமாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள். மறுபடியும் சொல்கிறேன்னு பார்க்காதீங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது கான்கேவ் மிரர், இது ஓகேவா? குழி ஆடியோட அதான் எங்கே ஆப்ஜெக்டை வைக்கிறீங்களோ, எங்கே இமேஜ் ஃபார்ம் ஆகுற இமேஜ் எப்படி தமிழ்லையும், சரியா? ஸோ குழியாடி, இது குழியாடியில் எங்கே நீங்கள் பொருளின் நிலை எங்கே,
பிம்பத்தின் நிலை எங்க, பிம்பத்தின் அளவு எங்க, பிம்பத்தின் தன்மை எங்க, இது எல்லாமே. அண்ட் டைம் இருக்கிறவங்க அடுத்தடுத்த எக்ஸாம்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க சயின்ஸை ரொம்பவே ஃபோக்கஸ் பண்ணுங்க, இல்லைனா கிளியர் பண்ண முடியாது எக்ஸாம். சரியா? ஸோ இப்போ அவர் இந்த ஷிஃப்ட்டில் கேட்டவர் சொல்லியிருந்தார் இல்லையா, பேரலாக இருந்தா பிரின்சிபல் ஆக்சஸ்க்கு பேரலாக. ஸோ எக்ஸ்ட்ரா கிளாரிட்டி வேணும்னு நினைக்கிறவங்களாம் கண்டிப்பாக டீட்டெயில்டாக அந்த சாப்டரை படிக்கணும். சரியா? இது ஜஸ்ட் பாக்ஸ் தான். இதுக்கு பின்னாடி ரே டயக்ராம் இருக்குது. ரே டயக்ராம் எப்படி நீங்கள் வரையணும், ரே டயக்ராமில் பொசிஷனு, இந்த ஆப்ஜெக்டோட சைஸ், இது எல்லாமே புரிய வந்துடும். சரியா? ஸோ எல்லாமே இதில் சான்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. தென் இது கான்வெக்ஸ் மிரர். சரியா? குவியாடியில் 2 கேஸ் தான் இருக்கும். அட் இன்ஃபினிட்டி, பிட்வீன் இன்ஃபினிட்டி அண்ட் போல். அதையும் தமிழில் கொடுத்துருக்கேன். சரியா? ரொம்ப இம்பார்ட்டன்ட், லைட் சாப்டர்லேருந்து. தென் எலக்ட்ரிசிட்டியில் இப்போ பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா, இதெல்லாமே என்னோட கோர்ஸோட நோட்ஸ். சரியா? அதனால ஆல்ரெடி ஃபில் பண்ணியிருக்கேன், வேற ஒன்றும் இல்லை. I is equal to Q/T. இப்போ கேட்டிருந்தாங்க பார்த்தீங்களா, I is equal to Q/T. ஸோ Qங்கிறது N into E, அதாவது ஒரு எலக்ட்ரானோட சார்ஜ் என்ன இன்டூ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்கள். சரியா? அதுதான் இது. தென் V is equal to W/Q. அதுல இருந்தும் கேட்கலாம் கேள்வி. V is equal to W/Q. Vங்கிறது பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ், மின்னழுத்த வேறுபாடு. Wங்கிறது ஒர்க் டன், Q வந்து சார்ஜை குறிக்கும். சரியா? ஸோ எலக்ட்ரிசிட்டியும் ரொம்ப பெரிய சாப்டர், நினைச்சா இந்த ஒரு ஸ்க்ரீன்ல முடியறது இல்லை. ஓகேவா? தென் அதோட யூனிட் பார்த்துட்டு போங்க, இங்கே எழுதியிருக்கேன். தென் சீரிஸ் சர்க்கியூட்டு, பேரலல் சர்க்கியூட் டெஃபினட்டாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நியூமரிக்கல்ல. இந்த ஷிஃப்ட்ல எலக்ட்ரிசிட்டிலேருந்து பேசிக்காக, லைட்லேருந்து கொஞ்சம் டீப்பாக கேட்டாங்கன்னா அடுத்த ஷிஃப்ட்ல எலக்ட்ரிசிட்டிலேருந்து டீப்பாக பாசிபிள் தானே. ஸோ அடுத்தடுத்த ஷிஃப்ட்டுக்கும் ரெடியாக இருங்க, இதை மட்டுமே பார்த்துட்டு போக வேண்டாம். ஸோ சீரிஸ் சர்க்கியூட்ல நியூமரிக்கல் வந்தால் இந்த ஃபார்முலாஸ் இருந்தால் போதும், நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். பேரலல் சர்க்கியூட்ல இருந்து நியூமரிக்கல்ஸ் கேட்டால் இந்த ஃபார்முலா இருந்தால் போதும், நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். டீட்டெயிலாக சொல்ல முடியாது, பெரிய கிளாஸ் அது. தென் ஃபர்ஸ்ட் 20 எலிமெண்ட்டுக்கு இந்த மாஸ் நம்பர் ரொம்ப முக்கியம். மாஸ் நம்பர் இல்லை அட்டாமிக் மாஸ் என்ன வேணா சொல்லுங்க, இதை பேஸ் பண்ணி நியூமரிக்கல்ஸ் கேட்பாங்க. சரியா? ஸோ அட்டாமிக் நம்பர் கொடுத்துருக்கேன், எலிமெண்ட்டோட நேமு, எலிமெண்ட்டோட சிம்பிள், மாஸ் நம்பர், அட்லீஸ்ட் இந்த 20 எலிமெண்ட்ஸ்க்கு. சரியா? ஸோ இங்க இது இருக்கும். ஓகேவா? இந்த டேப்லர் காலம் என்னன்னா கே ஷெல், எல் ஷெல், எம் ஷெல், என் ஷெல்ல எத்தனை எலக்ட்ரான்கள் இருக்கும், வேலன்சி செக் பண்ணேன். ஸோ நீங்கள் பார்க்கும்போது என்னென்னமோ மாதிரி தெரியும், அதாவது ப்ரிப்பரேஷன்லேயே இல்லாதவங்களுக்கு. ஸோ கண்டிப்பாக எஃபர்ட் போடுங்க, சயின்ஸ் ரொம்பவே பெருசு. அதனால தான் முக்கியமான சில விஷயங்கள் உங்களுக்கு கொடுக்குறேன், அட்லீஸ்ட் லாஸ்ட் மினிட்ல பார்த்துட்டு போங்க. இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா எது மெட்டல், எது நான் மெட்டல், எது உலோகம், எது அலோகம் அப்படிங்கிற லிஸ்ட்டும் உங்களுக்கு இதுலேயே இருக்கு. தென் இதுவுமே முக்கியமானது வேலன்சிக்கு. அண்ட் ரொம்ப டீப்பாக உங்களை கொஸ்டின் கேட்கணும்னா அயானிக் காம்பவுண்ட்ஸ்லேருந்து கொஸ்டின்ஸ் கேட்கலாம். சரியா? அயானிக் காம்பவுண்ட் ஃபார்மேஷன்லேருந்து கொஸ்டின்ஸ் கேட்கலாம். தென் எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான், ஆட்டம் சாப்டர்லேருந்து இந்த கேள்வி உங்களை கேட்கலாம். ஒவ்வொன்றுத்துக்கும் சார்ஜ்னு ஒன்று இருக்கு, அந்த சார்ஜஸ் என்ன, அதோட மாஸ் என்ன, தென் அது நியூக்ளியஸ்க்கு வெளியே இருக்குமா உள்ளே இருக்குமா, அந்த லிஸ்ட்டு. தென் அடுத்த முக்கியமான விஷயம், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபிசிக்ஸ் காம்பவுண்ட். சரியா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ ஒரு நிமிஷம். ஓகே, உங்களுக்கு ஒரு ஸ்டூடெண்டே சொன்னாரு, ஏன் வெயிட் பண்ண தெரியுமா, இதுதான் டைரக்ட் கொஸ்டின், இந்த ஷிஃப்ட்லேயே வந்திருக்கு. சோடியம் கார்போனேட் அல்லது வாஷிங் சோடா. ஸோ நீங்க எதெல்லாம் படிக்கணும், சோடியம் கார்போனேட், அதோட இன்னொரு பேர் என்ன, அதுக்கு என்ன கெமிக்கல் ஃபார்முலா. டக்குன்னு அடுத்த ஷிஃப்ட்ல ஜிங்க் கார்போனேட் கேட்கலாம், இல்ல கால்சியம் கார்பனேட் கேட்கலாம். கால்சியம் கார்பனேட்டை லைம்ஸ்டோனும் மார்பிள்னும் சாக்னும் சொல்லுவோம். ஸோ இது எல்லாமே ரொம்ப டீட்டெயிலாக ஆல்ரெடி பண்ணிட்டேன் கோர்சஸில். பட் நீங்கள் லாஸ்ட் மினிட்ல போகிறவங்க இது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபுல் பிடிஎஃப் பாருங்கள், உங்களுக்கு தான் அப்லோட் பண்ணியிருக்கேன் டெலிகிராமில். ஸோ இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் நீங்கள் பார்த்துட்டு போகணும், டிஃப்ரெண்ட் காம்பவுண்ட்ஸ் இருக்குது, ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் இருக்குது, நீங்கள் பார்த்துட்டு போகணும். திடீர்னு கேட்கலாம் அசிட்டிக் ஆசிட் இல்லை வினிகரோட கெமிக்கல் ஃபார்முலா என்ன, CH3COOH. அதே மாதிரி குளுக்கோஸ், சுகர் மாலிகுலோட ஃபார்முலா என்ன கேட்கலாம், C6H12O6. ஓகேவா? இது வரைக்கும் படிக்கலனாலும் பரவாயில்ல, இனி இப்போ பார்த்துட்டு போங்க. பென்சீன் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ப்ரீவியஸ் இயர்ல நிறைய கேட்டிருக்காங்க. ப்ரோபேன், பியூட்டேன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேட்டிருக்காங்க. சல்ஃபேட்டுகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது எல்லாமே இங்கிலீஷ், தமிழ்லையும் இப்படி தான் வரும். இப்போ மெக்னீஷியம் சல்ஃபேட்னா மெக்னீஷியம் சல்ஃபேட் அப்படின்னு தமிழ் எழுதுவாங்க, அவ்வளோதான். ஓகேவா? ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸும் எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க, இதை அப்படியே பார்த்துட்டு போங்க. முக்கியமான கார்பனேட்டுகள், கால்சியம் கார்பனேட், சோடியம் கார்பனேட், அதுக்கு பேரும் இருக்கு. இப்போ பொட்டாசியம் கார்பனேட் தான் உங்களை கேட்கணும்னு இல்லை, டக்குன்னு பொட்டாஷோட கெமிக்கல் ஃபார்முலா என்னன்னு கண்டிப்பா கேட்பாங்க. இதுதான் சரியா? ஆர் இதை கொடுத்துட்டு நேம் கேட்கலாம். Na2CO3 ஃபார்முலா கொடுத்துட்டு கெமிக்கல் ஃபார்முலா, அதோட நேம் என்ன, கார்பனேட்டோட நேம் என்ன, அதுவும் கேட்கலாம், பாசிபிள். சரியா? தென் மெட்டாலிக் ஆக்சைடுகள், நான் மெட்டாலிக் ஆக்சைடுகள், ஹைட்ராக்சைடு,
இவ்வளவும் இருக்குது. சரியா? ஸோ லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன் பண்ணுறவங்களுக்கு இந்த பிடிஎஃப்பை மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த அனாலிசிஸ் பெஸ்ட்டாக கொடுக்கணும் அப்படின்னா மறக்காமல் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அடுத்த ஷிஃப்ட் எக்ஸாம் கொடுக்க போகிறவங்களுக்கு ஆல் தி பெஸ்ட். ஸோ மறக்காமல் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அடுத்த ஷிஃப்ட்டில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.